ஹாய், நான் உங்கள் ஜே. இது உங்கள் ரூட் டு டாப் சேனல். நம்ம அடுத்தது என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா, பெண்கள் மேம்பாடு 7th பாலிட்டியில். இதுக்கு முன்னாடி மாநில அரசுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. அதில் பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை. நம்ம சிலபஸ் வைஸாக போகிறப்போ அதில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். பேசிக்காக அதில் என்ன இருந்துச்சுன்னா, மாநில அரசுனா சட்டமன்றம் இருக்கும். அதில் வந்து ஆளுநர் வந்து தலைமையில் இருப்பார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இதாக இருப்பார். அவருக்கு கீழே அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்கள எப்படி நியமிக்கிறாங்க. அதே மாதிரி மாநிலம்னா அந்த மாநிலத்துக்கான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். அப்புறம் மாவட்டங்களில் நீதிமன்றம் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஜார்ஜ் கோட்டையில் தான் தலைமைச் செயலகமும் சட்டமன்றமே இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், பெருசாக அதில் வேறு டீட்டெயில்ஸ் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் பார்ப்போம். அந்த லெசன் வந்து மாநில அரசு வந்து பாலிட்டி ஃபுல்லாக சிலபஸ் வைஸாக போகிறப்போ அந்த டாபிக் ஃபுல்லாக அப்படியே டீட்டெயில்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நமக்கு அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லெசன் பார்ப்போம். பெண்கள் மேம்பாடு. பேசிக்காக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெண்களோட இது தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆணுக்கான கல்விங்கிறது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் பெண்ணுக்கான கல்விங்கிறது வந்து ஒரு தலைமுறைக்கே வழங்கப்படுற இதுன்னு சொல்லியிருப்பாங்க. பெண்களை பலவீனமான பாலினமாக கருதக்கூடாது, அது வந்து தப்பு. பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி கோர்ட் யார் சொன்னாங்கங்கிற மாதிரி ஏதாவது குரூப் 4ல இது கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும். சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? சமூகவியலில் பாலினம். சமூகவியலில் பாலினம்னா என்னென்னா, இந்த ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் அப்புறம் வேறுபாடுகள் வந்து சமூகத்தோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத ஆராயறது தான் சமூகவியலில் பாலினம்ங்கிறது. ஓகேங்களா? அதான் ஆண் பெண் திருநங்கை அப்புறம் மற்ற பிற பாலின நிலைகளையும் இது பண்ணி சேர்த்து சமூகம் எப்படி அதை வந்து அணுகி செயல்படுதுங்கிறது தான் சமூகவியலில் பாலினம். ஓகேங்களா? பெண்கள் அந்த மேம்பாட்டிற்கான முக்கிய காரணம் வந்து கல்வி. ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கிற திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுது கல்வி. பாலின பாகுபாடு வந்து பார்க்குற சமூகம் எந்த காலத்துலையும் முன்னேறதுக்கு வாய்ப்பில்லை. ஜாதி இன சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் வந்து முன்னேற்றம் அடையாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பெண் கல்வி. அதான் 40 வருஷத்துக்கு முன்னாடியே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் வந்து அனைவருக்கும் கல்விங்கிற உரிமையை வலியுறுத்தியிருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சும்மா மற்றதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டோரி கடியாக இருக்கும். நம்ம என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை மட்டும் பார்ப்போம். நமது எதிர்காலங்கிறது பெண்களை உதாசீனப்படுத்துவங்க கையில் இல்லை. நம்ம பசங்களை போல், அதாவது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் மகள்களின் கனவுகளில் இருக்குன்னு அவங்க தான் இந்த உலகத்தை தாங்கி நிற்கிற வல்லமை கொண்டவங்க, சக்தி கொண்டவங்க அப்படின்னு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட கூட்டத்தில் 2012 சொல்லியிருப்பார். ஓகேங்களா? பெண் கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு, அதிகரித்த கல்வியறிவு. அதுதான் பேசிக்காக உலகத்தில் கல்வி அறிவு இல்லாத இளையோரில் 63% பேர் பெண்களாம். இப்போ 100 பேர் படிக்காத சின்ன பசங்க இருக்காங்கன்னா அதில் 63 பேர் பெண்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கல்வி வழங்கினாவே பின்தங்கிய நாடும் முன்னேறுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆழ்கடத்தலில் அதிகமாக பெண்கள், அதாவது கல்வி அறிவு இல்லாத பெண்கள் தான் மாட்டிக்கிறாங்க. அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து பெண்கள் வந்து வாக்காளர்களாக தான் இருக்காங்க. அவங்க அதிகமாக அந்த கட்சி அரசியலில் நின்று முன்னேறி அடுத்த நிலையில் போய் அவங்க ஆட்சியாளராக அமைகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பேர் தான், ரொம்ப மினிமலான இதுதான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கல்வி அறிவு பெற்ற தாய்மார்களோட குழந்தைகளும் கல்வி அறிவு பெறாத தாய்மார்களோட குழந்தைகளை விட நல்ல இதாக இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே அதான் அவங்க படிச்சிருந்தா அவங்க பசங்களும் நல்லா டெவலப் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணால் தான் இதாக இருக்கும், படிக்கிறதுக்கும் டைம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ண 18 வயசுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வருமானமும் இதாகும். பெண்களோட வருவாய் வர்றப்போ 20% வருவாயும் அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இவங்க பெண்கள் வந்து வீட்டில் வெறும் ஹவுஸ் மேக்கராக இருக்கிறத விட வேலைக்கு போனாங்கன்னா அவங்களும் வருமானம் ஈட்டுவாங்க. அது மூலமாக நாட்டோட இதுவுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வருமானமும். பெண்கள் வந்து கல்வி கற்று வேலைக்கு போனாங்கன்னா இது ஆகும், வருமானம் அதிகரிக்கும். அது மூலமாக வறுமை வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாவித்ரிபா பூலே முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண்ணாசிரியர். ஓகேங்களா. ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாயின் கணவர். அதான் பெண் கல்வி வந்து சாத்தியமாக்குனது ஜோதிராவ் பூலே. அவரோட கணவர் மனைவி தான் சாவித்ரிபாய். ஓகேங்களா. 2 பேரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848 தொடங்கியிருப்பாங்க. இப்போ இந்த முதல் பெண் அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்பாங்க. உலக லெவல்லனா முதல் பெண் பிரதம மந்திரி வந்து சிரிமாவோ பண்டாரநாயகா இலங்கையில். அப்புறம் விண்வெளியில் பார்த்தா வேலண்டினா தெரஸ்கோவா சோவியத் யூனியன் சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டதில் வந்து ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவங்க சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பெண்களோட முதன்மை பெண்மணிகள்னு போட்டு என்னென்ன இதில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா, முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே வந்து 1916 5 மாணவிகளோட புனேவில் வந்து தொடங்கியிருக்காங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து விஜயலட்சுமி. மத்திய வெளியுறவு அமைச்சராக பதவி வகித்த பெண் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். இளம் வயது அமைச்சராக வந்தவங்களும் சுஷ்மா ஸ்வராஜ் தான். 25 வயசு தான் எலிஜிபிள் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. அப்போவே ஜெயிச்சு அப்போவே அமைச்சராகவும் ஆகியிருக்காங்க ஹரியானாவில். ஓகேங்களா. முதல் பெண் ஆளுநர் சுதந்திர இந்தியாவில் சரோஜினி. ஐக்கிய நாடுகள் பொது சபையில் வந்து முதல் பெண் தலைவரும் விஜயலட்சுமி தான் 1953. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் வந்து இந்திரா காந்தி 1966. முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி வந்து கிரண் பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்ச முதல் இந்திய பெண் வந்து பச்சேந்திரி பால். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் வந்து அருந்ததி ராய் 97. முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பிரதீபா பாட்டீல் 2007. மக்களவை சபாநாயகராக வந்தவங்க வந்து மீரா குமார் 2009. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்தவங்க வந்து பாத்திமா பீவி. இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட். முதல் பெண் மாநில முதலமைச்சர் வந்து சுச்சிதா கிருபாலினி. ஓகேங்களா. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா. முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன். முதல் பெண் நிதியமைச்சரும் நிர்மலா சீதாராமன் தான். ஓகேங்களா. கல்வி அறிவு விகிதம் குறைகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்களோட பங்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தா அதே இதுதான் வரும். வீட்டு வேலையில் ஈடுபடுத்துறது, படிக்க விடாமல் பண்ணுறது, சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது பாலின அடிப்படையில், ஸ்கூலில் சேர்க்கறது, இது பண்ணுறது, லேட் பண்ணுறது, அதாவது சேர்க்காமே இருக்கிறது, இதெல்லாம் காரணம்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க இது பண்ணாங்கன்னா நாடு முன்னேறும், வீட்டோட பொருளாதாரம் முன்னேறும், அது மூலமாக மாநில பொருளாதாரம், அது மூலமாக நாட்டோட பொருளாதாரம் முன்னேறுங்கிற இதுதான் சொல்லியிருப்பாங்க. அதால் என்னென்ன நன்மைகள் இதே தான் வரும். ஓகேங்களா. ஆண் பெண் கல்வியறிவு விகிதம் 1951 2011 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரம்பத்தில் 8.86% இப்போ 65.46% வந்திருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் 16.68% வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஆரம்பித்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற இது கணக்கில் பார்த்துருக்கு. இப்போ 2021 எடுத்துருக்கணும், இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் இன்னுமே டெவலப் ஆகிருக்கும். சும்மா பெண்கள் பொருளாதார மேம்பாட்டின் நோக்கங்கள் இதெல்லாம் சும்மா அப்படியே படிங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்டோரி தான். பேசிக்கான இது நமக்கு நாலேஜ் இருக்கும். அதனால் நம்ம இதிலிருந்தே எது கொஸ்டின் கேட்டால் கூட நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அதில் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. எது பாசிட்டிவாக இருக்கோ அதை எழுதினாவே போதும். கேட்க மாட்டாங்க, சும்மா வேணால் பார்க்கறனா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. இதோட இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் அடுத்த லெசனில் பார்ப்போம். தேங்க்யூ.